தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். காய்கறிகள் தொகுப்பு, காய்கறிகள் விதை தொகுப்பு. காய்கறிகள் பழங்களின் தினசரி தேவை சராசரியாக ஒரு நபருக்கு 400 கிராம் ஆகும். ஊட்டச்சத்து மிக்க நஞ்சற்ற காய்கறிகள் கிடைப்பதை உறுதி செய்திடவும், மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும், வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், கொத்தவரை, கீரை வகைகள் போன்ற 6 வகையான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு 15 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். பழச்செடிகள் தொகுப்பு. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விரைவில் பலனளிக்கும் பப்பாளி, கொய்யா, எலுமிச்சை ஆகிய 3 வகையான பழச்செடிகள் அடங்கிய பழச்செடி தொகுப்புகள் 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் காய்கறிகளின் தேவைக்கேற்ப அவற்றின் பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு தக்காளி, வெங்காயம், முருங்கை, கத்திரி, பச்சை மிளகாய், வெண்டை, கீரை போன்ற முக்கிய காய்கறி பயிர்கள் 14,000 ஏக்கரில் பரப்பு விரிவாக்கம் செய்யப்படும். இந்த பரப்பு விரிவாக்கம் பெருமளவு சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு சென்னைக்கான காய்கறி தேவை நிறைவு செய்யப்படும். வைட்டமின்கள், நார் சத்துகள், இரும்பு சத்து, தாது உப்புகள் போன்ற சத்துக்கள் நிறைந்த பழங்களின் சாகுபடி பரப்பானது 12,000 ஏக்கரில் ஊக்குவிக்கப்படும். பந்தல் காய்கறிகளின் உற்பத்தியை அதிகரிப்பிற்காக 1,200 ஏக்கர் பரப்பில் பந்தல் காமிப்புகள் ஏற்படுத்தப்படும். பயிர் வகை உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட 2025-26 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 5,72,000 ஏக்கர் பரப்பளவில் 2,50,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் துவரையின் பரப்பு குறைந்து கொண்டே வரும் நிலையில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பல்வேறு சீரிய முயற்சிகளால் துவரை பரப்பு 1,59,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் 80,000 ஏக்கர் பரப்பில் துவரையை தனிப்பயிராகவோ, வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிடுவது ஊக்குவிக்கப்படும். பயிர் வகையில் விதை தொகுப்பு. புரதச்சத்து நிறைந்த மரத்துவரை, காராமணி உள்ளிட்ட பயிர் வகைகளை இல்லந்தோறும் வளர்க்கும் பொருட்டு பயிர் வகை விதைகள் அடங்கிய தொகுப்பு 1 லட்சம் இல்லங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். புரதச்சத்து மிகுந்த காளான் உற்பத்தியை பெருக்குவதுடன் புதிய தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கவும், வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் ஊரக பகுதியில் 5 காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்திட மானியம் வழங்கப்படும். உழவர்கள் தாங்கள் விளைவித்த காய்கறி கனிகளை நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்திட 4,000 நடமாடும் விற்பனை வண்டிகளுக்கு மானியம் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டில் தென்னை 11,65,000 ஏக்கரில் பயிரிடப்படுகிறது. தென்னை மரங்களிலிருந்து தேங்காய், இளநீர், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், நீராபானம், தென்னை நார் போன்றவையும் பல்வேறு வகையான மதிப்புக்கூட்டு பொருட்களும் கிடைக்கின்றன. வைத்த பிள்ளையை பாதுகாத்தால் அது பெற்ற பிள்ளைக்கு உதவும் என்ற சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க உழவர்கள் விருப்பத்தின்படி நெட்டை என்று குட்டை என்று நெட்டை ஒட்டு ரகங்கள் ரக கன்றுகள் வழங்கப்படும். இத்திட்டத்தினை அனைத்து மாவட்டங்களிலும் 9,800 ஏக்கரில் செயல்படுத்த ரூபாய் 4,80,00,000 நிதி ஒதுக்க செய்யப்படும். வேளாண் தென்னந்தோப்புகள் அடுக்குமுறை சாகுபடியில் வாழை, ஜாதிக்காய், மிளகு போன்ற பல வகையான பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்து ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வருவாய் ஈட்டும் வகையில் உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். இத்திட்டம் 8,000 ஏக்கரில் ரூபாய் 3,23,00,000 நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தென்னையின் உற்பத்தி திறன் உற்பத்தியை அதிகரிக்க நோய்வாய்ப்பட்ட விளைச்சல் இல்லாத பழைய மற்றும் முதிர்ந்த மரங்களை அகற்றி தரமான நாற்றுகளை மீண்டும் நடவு செய்ய ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்தில்
5000 ஏக்கரில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்வதற்கு ரூபாய் 8,95,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடி செய்யும் உழவர்களின் வருமானத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் குறித்த செயல் விளக்கத்திடல் 2500 ஏக்கரில் அமைந்திட ரூபாய் 1,75,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அண்மை காலமாக தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையினை உழவர்கள் கடைபிடிக்கும் வகையில் மஞ்சள் ஒட்டு பொறி, ஒட்டு உண்ணி அட்டைகள் போன்ற இடங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 1,68,000 ஏக்கரில் 1,20,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும். இதற்கான ரூபாய் 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.